சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANDS, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126. டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆக வேண்டுமா? 12 கிளாஸ், இந்த 12 கிளாஸ்லேயே நீங்கள் பாதி டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுறாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. எங்கே சிரிங்க, நான் எப்படி சிரிங்க, இங்கேருந்து சிரிங்க, இங்கேருந்து சிரிங்கன்னா அது கிடையாது. டப்பிங்ன்றது நமக்கு பார்க்கும்போது, அந்த சீன் பார்க்கும்போது நம்ம அதுக்குள்ளே வாழ ஆரம்பிப்போம் தெரியுமா? அங்கேருந்து வர நம்மளோட ஃபீல் தான் டப்பிங். நம்ம நார்மலாக தமிழ் படங்கள் பேசுகிறதுக்கும் இங்கிலீஷ் டு தமிழ் டப்பிங் படங்களில் செட்டில்டான கேரக்டர் பேசும்போதும் டிஃப்ரென்ஸ் நிறைய நமக்கே தெரியும். நம்ம டோனில் சேஞ்சஸ் தெரியும். டயலாக் வளரிடுவாங்க, மிஸ் ஆகிடும், ஸ்கிப் ஆகி அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. BBC இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகிறோம் இல்லையா, வாய்ஸ் ஓவர்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுலலாம் பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு ரொம்ப கிளியராக இருக்கணும். அதில் ஒரு சின்ன ஒரு எழுத்து மாறிச்சினாலும் சரி, ஒரு இது மாறிச்சினாலும், கிளாரிட்டி இல்லைனாலும் உடனே ரிட்டன் வந்துடும் டேப்பு. இன்கம்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் லைஃப் லீட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே டப்பிங்கில் இருக்குது. எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் வசதியாக தான் இருக்காங்க, நல்லா பேசக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்ட். இப்போ சந்தோஷ் சுப்ரமணியம் மூவி வந்தது இல்லையா, அதில் அவர் ஜெயம் ரவி சாரோட சிஸ்டர் கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு 2 நாள் டப்பிங் போச்சு. ஃபுல்லாக துருத்துருன்னு பேசவும் பண்ணோம், எல்லாமே நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. முடிச்சு எல்லாம் ஓகே ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனால் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தா அது என்னோடய வாய்ஸே கிடையாது. அதாவது ஆரம்பத்துலேயே நிறையா போகிற இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களை சிரிக்க வச்சு, உங்களை வந்து ஏதோ டைலாக்ஸ்லாம் பேச வச்சு, உங்களே வெக்கப்பட வச்சு நிறையா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே இந்த இன்டர்வியூ தவிர்க்கணும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. பட் இருந்தாலும் அந்த சிரிப்போடு ஆரம்பிச்சிருங்களேன். ஏங்க நீங்கள் வேற? இல்லை மேம், எப்படி இருந்தாலும் ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, இதான் சம்பிரதாயமா? அதே சிரிப்பே சம்பிரதாயமா? பட் ஆனால் எப்படி மேம், இல்லை இது ஜோக்ஸ் அப்பார்ட், அது எப்படின்னா சிரிக்கிறதுல வந்து பல வேரியேஷன்ஸ், அந்த அஸ்கி நீங்கள் சொல்கிற போது அவ்வளோ டீட்டெயிலிங்காக அந்த ஹேரு, வாய்ஸு, அஸ்கி பிளெண்ட் பண்ணி பயங்கரமாக நிறைய மிக்சர்ஸ், வேரியேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து அது சொல்லும் போதே வந்துட்டு பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேர் டப்பிங் பண்ணும்போது அப்படி பேசிட்டு போயிடுவோம்ப்பா, என் வாய்ஸ் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக பேசிடுவாங்க. இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, டெக்னிக்கலாக ஒருத்தவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தையுமே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது மாதிரி தான் இந்த இன்டர்வியூ கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸோட நம்ம அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பொதுவாக இப்போ டப்பிங்கில் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணுவோம் அப்படின்னும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும்? இப்போ வாய்ஸ் பேசுகிற நல்லா பண்ணுறேன் அப்படின்னும் போது அதை தாண்டி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த க்ரைட்டீரியா இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள் டு டூ பி ஏ டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரியா? இப்போ பி ஏ டப்பிங் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு காலகட்டமாக இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. எல்லா டைப் ஆஃப் வாய்ஸுமே நம்ம கேட்குறோம் நம்ம படங்களில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பருத்தி வீரனில் ஒரு கேரக்டர் கூட வரும் தெரியுமா, கரன்னு ஒருத்தர் பேசுவார்ல, அதெல்லாம் நம்ம நார்மலாக டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக அவர் வர்றாருன்னா ஏற்றுப்போமா? ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் எப்படி வேணா இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே வந்து ரொம்ப முக்கியம். வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்கணுன்றதோ நல்லா இருக்கணுன்றதோ அது ஒரு எக்ஸ்ட்ரா தானே தவிர, மெயின் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் தான். அது எந்த விதமான கேரக்டர் நம்ம கொடுத்தாலும் பண்ணணும். அழணும், சிரிக்கணும், எல்லாமே சேர்ந்தது தான் டப்பிங் அப்படின்றது. அதே மாதிரி இப்போது நம்ம மெம்பர் ஆகி உடனே நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நான் வந்துட்டேன், உடனே நான் ஷைன் ஆகிடுவேன் அப்படின்னா அது நிச்சயமாக ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி தான். அந்த மாதிரி ஷைன் ஆகுறதுன்றது கொஞ்சம் அதுக்கான பேஷன்ஸ் தேவை. கண்டிப்பாக பேஷன்ஸ் தேவை. வாய்ஸ் நல்லா இருக்கிறது மட்டுமே ஒரு குவாலிஃபையாக நம்ம நினச்சக்கூடாது. அதுக்கப்புறமா டப்பிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை செய்யணும். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக நம்ம ஆட்டிடியூடும் பேசும். கண்டிப்பாக எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் நம்ம போய் அங்கே ஆட்டிடியூடு காமிச்சோன்னா வாய்ப்புகள் வராது. தட்டி வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அடுத்து அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாமே ஓகே மேம். ஒரு வாய்ஸ் ஆக்டரா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு வாய்ஸ் ஆக்டர் தான் நீங்கள். அப்படி ஒரு வாய்ஸ் ஆக்டராக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க நடிக்கிறத விட நீங்கள் அதிக அளவில் நடித்தாதான் அந்த பர்சன்டேஜை மேட்ச் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ ஆக்டிங்க்கு நிறைய உங்களுக்கான வாய்ப்புகள் வந்திருக்குமே, நீங்கள் ஆக்டிங் தவிர்த்துட்டீங்களா, வேணான்னு விட்டுட்டீங்களா? அந்த கேள்வி எப்பவுமே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா. அப்படி பெரிய வாய்ப்புகள்லாம் வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. 1-2 சின்னதெல்லாம் வந்தது. ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், வந்திருக்கு. அப்போ என்னென்னா, நம்ம சும்மா 4 பேர் நிற்கிறாங்க, அதில் நம்மளும் ஒருத்தவங்களாம் நின்றுட்டு போகிறதுல நமக்கு உண்மையிலேயே விருப்பம் கிடையாது. வந்தால் ஏதோ ஒன்று பண்ணாலுமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ ஓகே.
அண்ட் நிறைய இப்போ இந்த சம்மர் டைம்ஸில் கேம்ப்ஸில் நான் நிறைய பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆக வேண்டுமா 12 கிளாஸ், இந்த 12 கிளாஸ்லேயும் நீங்கள் பாதி டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிடலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுறாங்க, இந்த அமௌண்ட்டை கட்டுங்க அப்படின்ற மாதிரி. அதை நம்பி நிறைய பேர் கட்டியும் சில பேர் என்னன்னா கட்டினேன் ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்குது. அது சரியா மேம்? அது மாதிரி ஒரு 12 கிளாஸ் சொல்லித்தர முடியுமா? அதெல்லாம் சும்மா பேச்சு, சும்மா பேச்சு. இன்றைக்குமே இப்போ நான் வந்து 20 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு தெரியாத பல விஷயங்கள் டப்பிங்கில் இருக்க தானே செய்யும் இல்லையா? எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு அதை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஆக்டிங்லாம் அழறதோ சிரிக்கிறதோன்றது வந்து எங்கே சிரிங்க நான் எப்படி சிரிங்க, இங்கேருந்து சிரிங்க, இங்கேருந்து சிரிங்க, இங்கேருந்து சிரிங்கண்ணா, அது கிடையாது. டப்பிங்ன்றது நமக்கு பார்க்கும்போது, அந்த சீன் பார்க்கும்போது நம்ம அதுக்குள்ளே வாழ ஆரம்பிப்போம் தெரியுமா? அங்கேருந்து வர நம்மளோட ஃபீல் தான் டப்பிங். நீங்கள் சொல்லி கொடுத்து பேசுனா அது டப்பிங், லிட்ரலாக தெரியும் டப்பிங். அது இருக்கக்கூடாது, நம்ம வாழணும், வாழ்ந்தால் தான் அதோட அழகும் இதுவுமே வரும் அதில். ஸோ இந்த சொல்லி கொடுத்து பணம்ன்றது எந்த அளவுக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் கிளாஸ்க்கெல்லாம் போல இப்போ இருக்கிற எனக்கு மேலே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களும் எங்கேருந்து இப்படி கற்றுக்கிட்டு எல்லாம் வரலை. இப்போ தானே இந்த டெக்னிக்கல்லாம். அப்போத்துலேருந்து எப்படி அந்த டைம்லலாம் யாருக்கு சொல்லி செல்ஃப் க்ரூம் தான் எப்போவுமே, செல்ஃப் ப்ராக்டிஸும் அதுதான் என்றைக்குமே நிற்குமே தவிர, இந்த சொல்லி கொடுக்கறதுன்றது சும்மா கமர்ஷியலாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள். சொல்லி கொடுக்கறது யாருன்னு பாருங்களேன், ரெடி இது முடித்தவங்களா இருப்பாங்க. தப்பாக சொல்லக்கூடாது, நம்ம ஒரு பர்டிகுலர் அப்படின்னு நான் சொல்லுவேன். தெரியும்னு அவங்கள நினச்சிக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு எதுலையாவது பேசி, அவங்க எதுலையாவது பேசி ஷைன் பண்ணியிருக்காங்களா? சொல்லி கொடுக்குறவங்க இது நான் பேசியிருக்கேன், நான் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் இருக்கா சொல்லி கொடுக்குறவங்க? ஒரு நோட்டபிளான ஒரு பர்சனாலிட்டி சொல்லி கொடுத்தா அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், எப்போவுமே சொல்லி கொடுத்து பண்ணுறது வராதுங்க, ப்ராக்டிஸ் தான். நீங்கள் இன்னும் சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கணுமா, நான் சொல்கிறேன், வீட்டில் டிவி பார்க்குறீங்கல்ல, படங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு கேரக்டரும் ஒரு மாதிரி பேசும். ரிப்பீட் பண்ணி பேசி பாருங்கள், நீங்களே உங்களை நீங்கள் மெருகு ஏற்றிக்கலாம், கண்டிப்பாக ஏற்றிக்கலாம். அதுக்கெலாம் யாருமே நமக்கு தேவையில்லை. எப்படி பேசுகிறாங்க, என்ன ஃபீல் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒன்று பார்த்து நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அழுகையாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து வர விஷயம் கண்டிப்பாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இல்லை மேம், ஆரம்பத்தில் நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ 20+ இயர்ஸ்க்காக நீங்கள் வந்து லைக் இந்த இண்டஸ்ட்ரியில் ஷைன் பண்ணும்போது ஒரு பீங் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் நிறையா இதாகிருப்பீங்க, கற்றுருப்பீங்க. இன்னுமே நான் வந்து கற்றுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உண்மை நிறைய கற்றுக்குறேன். எல்லா கேரக்டர்ஸும் ஒரு கேரக்டர் இருக்கும்ல, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். அது இப்போ நான் பார்க்காத ஜோனல் இருக்கும், இல்லை நான் பார்க்காத சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஹாலிவுட் மூவிஸ்லாம் டப்பிங் பண்ணுவோம்ல, ஹாலிவுட் டு தமிழ்லாம் பண்ணும்போது சில மூவிஸ் நேம் எனக்கு டக்குன்னு வரல, பட் ஆனால் அதில் பேசுகிற அழகு இருக்குது பாருங்கள், அந்த ஆர்டிஸ்ட்டுங்க பேசுகிற அழகு இருக்குது பாருங்கள், உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரொம்ப செட்டில்டா நம்ம எப்படி வீட்டில் பேசுவோம் அந்த மாதிரி பேசுவாங்களே, அந்த ஃபீலே ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம ரிப்பீட் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அதை பேசி பார்க்கும்போது நம்மளோட டோனே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம நார்மலாக தமிழ் படங்கள் பேசுகிறதுக்கும் இங்கிலீஷ் டு தமிழ் டப்பிங் படங்களில் செட்டில்டான கேரக்டர் பேசும்போதும் டிஃப்ரென்ஸ் நிறைய நமக்கே தெரியும், நம்ம டோனில் சேஞ்சஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறையவே இருக்குது. எல்லா கேரக்டரும் நான் பேசிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. நான் நினச்சிருப்பேன் நான் நல்லா பேசுகிறேன்னு, பட் அது என்னன்றது அவுட் பார்க்கும்போது பார்க்குற மற்றவங்களுக்கு தான் தெரியும். ஸோ தெரியாதது நிறைய இருக்குங்க. இன்னுமே என்னோடய சீனியர்ஸ்லாம் அன்றைக்கி கூட லாஸ்ட் வீக் கூட இந்த முந்தானி முடிச்சு மூவி போட்டிருந்தாங்க. அது பார்க்கும்போது ஊர்வஷி மேடம்க்கு வந்துட்டு இவங்க பேசியிருப்பாங்க, துர்கா சௌந்தரராஜன் மேடம் பேசியிருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. இன்றைக்குமே இப்போ இந்த லாஸ்ட் வீக் நடக்கிற விஷயம் கூட சொல்கிறேன் நான், பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ அழகாக எப்படி அந்த வாய்ஸ் இப்படி பிளெண்ட் பண்ணாங்க, எப்படி அந்த இதோட அந்த அழுகையோடு எப்படி அந்த கோவத்தை கொண்டு வந்தாங்க. நானுமே இன்றைக்குமே ஆச்சரியப்பட்டு பார்க்குற விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் ஒரு சீனியர்ஸ்கிட்டையும் அவ்வளோ இது இருக்குது, குவாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வரும்போதே ஆகிடும். எனக்கு இன்னும் ஆகிடும், 60-70 வயசு ஆகிடும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு ஆக்டர் வந்து நடிச்சிருவாங்க, அந்த அவுட் வந்ததுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்து அந்த சீனியை எலிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பீரியடில் நீங்கள் ஏதாவது பண்ணி? நிறைய நடந்திருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டிஸ்ட் அங்கே சம்டைம்ஸ் உளறிடுவாங்க, டயலாக் உளறிடுவாங்க, மிஸ் ஆகிடும், ஸ்கிப் ஆகி அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த டயலாக், அந்த ஒரு வார்த்தை வந்தால் தான் அது ஃபுல்ஃபில் ஆகுன்ற இடம் இருக்கும்ல, அப்போது டப்பிங்கில் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க டேரக்டர்ஸே. நிறைய இடங்கள் வந்து டப்பிங்கில் பார்த்துக்கலாம். அவங்க கடைசியாக அதை அழகுப்படுத்தி அந்த பட்டி போடுறது எல்லாமே டப்பிங் தான். அப்படி வந்து நிறைய படங்கள் இருக்குது. எனக்கு டக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு மென்ஷன் பண்ண எனக்கு ஞாபகம் வரல, பட் ஆனால் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது, இன்னைய வரைக்குமே இருக்குது, இப்போவும் அது நடந்துட்டு தான் இருக்குது. மூவிஸ்லேயுமே ரீடேக்லாம் போகிறது கிடையாது. நிறைய பேர் ரீடேக் போகிறது எந்த அளவுக்குன்னு தெரியல. சீரியல்ஸ்லாம் இன்னும் சுத்தம், சீரியல்ஸ் எல்லாம்
போகலாம் 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 ப்ராம்ப்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அங்கே நடிச்சிட்டே இருப்பாங்க. டைலாக் விட்டுட்டோமா, அவங்க கவுண்டர் கொடுத்தாங்களா கொடுக்கலையா எதுவுமே தெரியாது. ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருப்பாங்க. அங்கே கட் பண்ணி அங்கே பார்த்துக்கலாம், டப்பிங்கில் பார்த்துப்பாங்க, ஆர்டிஸ்ட் பார்த்துப்பாங்க. சில ஆர்டிஸ்ட்லாம் ஃபோன் பண்ணி எப்பா இந்த சீன் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த சீன் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அப்போ த்ரோட் பெயினாக இருந்தது, என்னால் கத்த முடியல, நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம் சொல்லிவிட்டு அது எப்படியுமே நம்ம அவங்க என்ன கொடுத்துருந்தாலும் அதுலேருந்து ஒரு 10% அதிகமாக நாங்கள் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த அழகே வரும். அது வில்லத்தனமாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, அழுகை எதுவாக இருந்தாலும். ஓகே. இல்லை மேம், இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிப்பீங்களா, எப்பா நம்ம கிட்ட வந்துடுறாங்கப்பா எல்லாம் திரும்பி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விரக்தி மூடில் வருவீங்களா? இல்லை அப்படி பண்ணால் அது அப்படி மூட் அவுட் ஆகி பேசணுன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது என்னோட ப்ரொஃபஷன், அதானே என்னோட பார்ட் ஆஃப் இது. இப்போ ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களோ, ஒரு கொளுத்து வேலை செய்கிறவங்களோ, ஐயோ வெயிலாக இருக்குது எப்படா செய்யணும்னு நினச்சா வேலை நடக்காது. ஸோ அதெல்லாம் வேறு, இது வேறு. ஓகே, எது இருந்தாலும் நம்ம அது அழகுப்படுத்துறது தானே எங்கள் வேலை. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. டன் மேம். அண்ட் நான் இப்போ இந்த மாதிரி டப்பிங் ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது வந்து இந்த வாய்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஜா எக்ஸசைஸு, வாய்ஸ் எக்ஸசைஸு, அப்புறம் சொல்லுவாங்க இப்போ பாட்டு பாடுனா அந்த ஒரு இதில் முங்கிட்டு கற்றணும் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு வந்து காலைல எழுந்தோடனே ரொம்ப எப்படி சொல்கிறது, வாயை கற்றுங்க, ஆன்னு ரொம்ப ஓப்பன் பண்ணுங்க வைடரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா மேம்? அதெல்லாம் பண்ணால் வாய்ஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபைன் டியூன் பண்ண முடியுமா? வாய்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது. எப்படின்னா இந்த ஹைட்ரேட் பண்ணிக்கணும். நம்ம த்ரோட்டை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். எப்போவுமே தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வாய்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள். இந்த சவுண்டு கொடுப்போம்ல, அது இந்த ஓம் சவுண்டு கொடுப்போம்ல, அது இதெல்லாமே வந்துட்டு இதுதான் த்ரோட்டுக்கான எக்ஸசைஸ் தான். இந்த ஜாக்கானது என்ன ப்ரீத் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறது நம்மளோட இந்த நாசில்லேருந்து இந்த இடம்லாம் கிளியர் ஆகிறதுக்கான விஷயங்கள். பட் அது இருக்குது. பட் சொல்கிற மாதிரி ஒரேடியாக நம்ம பண்ணுற அளவுக்கு இருக்கான்றது எனக்கு ஒருவேளை தெரியலையான்னு தெரியல. இந்த 20 வருஷத்தில் அது எங்களுக்கு தேவைப்படலை. எனக்கு தெரிஞ்சு என்னோட டப்பிங் சர்க்கிளையும் யாரும் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ நீங்கள் எப்படி மேம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? லைக் உங்களுடைய வாய்ஸை வந்து ஒரே நார்மல் லெவலில் வச்சுக்கிறதுக்குலாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நிச்சயமாக இருக்காது. எங்கேயாவது நம்ம போனால் கோல்டு கிளைமேட் அப்படின்னும் போது நம்மளோட ப்ராசஸே மாறும். அப்படி இருக்கும்போது எப்படி மேம் நீங்கள் இப்போ ஒரு 4 days முன்னாடி வாய்ஸ் கேட்டிருந்தீங்கனாலே வேறு மாதிரி தான் உங்கள் வாய்ஸ் மாதிரி இருந்திருக்கும், கோல்டாக இருந்தது. ஸோ அது எல்லாருக்கும் வரும்போது நமக்கும் வரும். அதையும் மீறி சில விஷயங்கள்னா ஸ்ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கிறது, நம்மளோட ஒரிஜினல் வோக்கல் கார்டை டேமேஜ் பண்ணாமல் கத்துறது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும். தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். எனக்கு சம்டைம்ஸ் கோல்டு செட் ஆகும், கோல்டு ஐட்டம்ஸ், சம்டைம்ஸ் கோல்டு செட் ஆகாது. ஸோ என்னோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து நான் அதை எடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்போ லைட்டாக சுடு தண்ணி குடிச்சு த்ரோட்டை கொஞ்சம் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி. பொதுவாக கொஞ்சம் எனக்கு இந்த மெடிடேஷன்லாம் பண்ணுவேன்றதுனால மார்னிங் ஹவர்ஸில் நான் மெடிடேஷன் பண்ணுறது ப்ராக்டிஸாக இருக்கிறனால மேபி அது ஒன்றும் அந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அண்ட் நான் ஒரு ரீல் கூட பார்த்தேன். அதில் வந்து ஒரு பிரபல நடிகர் வந்து இந்த டப்பிங் பேசிட்டே இருக்கும்போது அவர் பாட்டு சைடில் ஒரு அல்வாலாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காராம். அண்ட் பின்னாடி இருக்கவங்களாம் வந்துட்டு எதுக்கு அல்வா சாப்பிட்றாருன்னா, இல்லை டப்பிங் பண்ணணும்னா இது மாதிரி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லி ஒரு பரவல், அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபால்ஸ் நியூஸாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாரும் அல்வா சாப்பிட்டு பண்ண மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன். அது மாதிரி டப்பிங்க்கு முன் டப்பிங்க்கு பின் ஏதாவது சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சால் இல்லை, அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தண்ணி குடிப்போம். ஏன்னா லிப் சவுண்டு வரும். நம்ம மைக்கு முன்னாடி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக தண்ணி குடிப்போம். தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு பேசுவோம். முடிஞ்சதுக்கப்புறமும் ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், தண்ணி குடிப்போம். தண்ணி மட்டும்தாங்க மருந்து. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், தண்ணி தான் மருந்து, வேறு எதுவும் இல்லை. தண்ணினா நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி, சரியா? அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இந்த ப்ரொனவுன்சியேஷன், இந்த உச்சரிப்பில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அந்த இதில் வந்து இந்த லா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டோமா மேம்? அப்படி ஏதாச்சும் சில ப்ராஜெக்ட்ஸில் பார்க்குறாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவாக எடுக்கிறாங்க இல்லையா? ஊர் சைட்லேருந்து நம்ம வேறு இதுலேருந்து நடக்கிற ஸ்லாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த ழாலாம் இருக்காது. அங்கெல்லாம் தப்பாக பேசினா தான் அது ஸ்லாங்கு இல்லையா? அப்போ தான் அது அந்த மாதிரியும் பேசுவாங்க. சில இதில் வந்து நம்ம ரொம்ப உச்சரிப்பு இல்லை அவ்வளோ கிளியராக வேணாம், சும்மா அப்படி கலோக்கியில் போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சில இந்த பிபிசி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகிறோம் இல்லையா, வாய்ஸ் ஓவர்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா உச்சரிப்பு ரொம்ப கிளியராக இருக்கணும். அதில் ஒரு சின்ன ஒரு எழுத்து மாறிச்சினாலும் சரி, ஒரு இது மாறிச்சினாலும், கிளாரிட்டி இல்லைனாலும் உடனே ரிட்டன் வந்துடும் டேப்பு கரெக்ஷன் கிளாரிட்டி அப்படின்னு போட்டு அனுப்பிடுவாங்க. அங்கேருந்து மும்பைலேருந்து வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு QC டீம் இருக்கும், அவங்க அதை பார்த்துட்டு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் அதை நம்ம திரும்ப இது பண்ணணும். ஸோ எதுக்கு எப்படி பேசுகிறோன்றது இருக்குது.
எந்த இடத்துல எப்படி இப்போ லைவாக பேசுகிற இதில் வந்துட்டு கிளாரிட்டி தேவைப்படாது. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கிளாரிட்டி தேவைப்படும். ரொம்ப கரெக்டாக மைனூட்டாக இப்போ ஹிஸ்டாரிக்கல் படங்கள் அந்த மாதிரி மூவிஸ்க்கெலாம் 100% தேவை கிளாரிட்டி, அந்த ப்ரொனவுன்சேஷன், அந்த லகரம் அதெல்லாம் கண்டிப்பாக தேவை. மற்றதுக்கு நார்மல் இதுக்கு அந்த அளவுக்கு பார்க்குறது கிடையாது. அண்ட் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணி நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அது கரெக்டான டைம் இப்போ இருக்க காலகட்டத்தில்? இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், நாங்களாம் வரும்போது வெறும் ஒரு மூவிஸ் மட்டும்தான் இருந்தது. அப்புறமா சீரியல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப செலக்டடாக ஒரு சேனல்ஸில் மட்டும், குறிப்பிட்ட சேனல்ஸில் மட்டும் சீரியல் போயிட்டு இருந்தது. அப்புறம் இப்போ என்னென்னா டப்பிங் சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா யூடியூப் சீரிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அமேசானு அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்குது. என்ன ஒரு படம் நீங்கள் ஒரு லாங்குவேஜில் எடுக்கிறீங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 லாங்குவேஜில் அது நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ டப்பிங் நல்ல ஃபீல்டான்னு கேட்டால் ரொம்ப நல்ல ஃபீல்டு, இல்லைன்னே சொல்லலை. பட் நீங்கள் அதில் என்னவா இருக்கீங்க, என்னவா பண்ண போகிறீங்கன்றது அப் டு யூ, உங்களை பொறுத்து, உங்ககிட்ட தான் அது இருக்குது. டப்பிங் பெரிய கடல், அது நல்லாவே இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த டப்பிங்கில் வந்து ஷைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அதில் இன்கம் ஜென்ரேட்டிங் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ லைக் லாபகரமாக இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பணம், எவ்வளோ ஏர்னிங்ஸ் தராங்க அப்படின்றது. சரி, இப்போது டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை பொறுத்து சேலரி இருக்கும். ப்ராஜெக்டை பொறுத்து இருக்குது, நம்ம பேசுகிற கேரக்டரை பொறுத்து இருக்குது. இப்போ நமக்கும் இந்த இப்போ சினிமாவில் வந்து எல்லா கிராஃப்ட்டுக்குமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்பள பேச்சுவார்த்தைன்னு ஒன்று நடந்திருக்கும். ப்ரொடியூசர் கவுன்சில் கூட நம்ம சம்பள பேச்சுவார்த்தை நடந்து இதுதான் மினிமம் சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதிலேருந்து இந்த பேமெண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்களை டப்பிங்கில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஹீரோயினுக்கு ஒரு 20,000 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 20,000 வச்சுக்கோங்க ஒரு மூவிக்கு. இப்போது நயன்தாரா மேம் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தீபா வெங்கட் மேம் தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க தீபா வெங்கட் மேம் எனக்கு ஒரு 5 lakhs கொடுத்தா தான் நான் பேசுவேன்னா அவங்களுக்கு வில்லிங் இருக்குன்னா கொடுப்பாங்க ப்ரொடியூசர். இல்லை எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை, இந்த டப்பிங்காக நான் இவ்வளோ செலவு பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு 20,000 ரேஞ்சிலே போதும்னா வேறு ஆர்டிஸ்ட்டு போடுவாங்க. இல்லை நயன்தாரா மேம் இல்லை எனக்கு அவங்க தான் வேணுன்ற பட்சத்தில் அந்த மாதிரி நடக்கும். ஸோ இன்கம்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் லைஃப் லீட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே டப்பிங்கில் இருக்குது. எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் வசதியாக தான் இருக்காங்க. நல்லா பேசக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்ட். எனக்கு பேச தெரியும்னு எனக்கு நானே நினச்சிக்கிட்டு டப்பிங் யூனியனில் மெம்பர் ஆகிட்டு வேலை இல்லைன்னு போனோம்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, கம்பெனி பொறுப்பில்லை. சரியா? அவங்களோட நீங்கள் உண்மையிலே டேலண்டடாக இருக்கணும். உங்களோட இது அது இருந்தால் கண்டிப்பாக earn பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணதுலேயே வந்து அதிக நேரம் எடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டு அண்ட் அதே மாதிரி கம்மி சம்பளமாக கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்கள் கம்மியாக முடிச்சிருப்பீங்க, அதிக லாபமாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. பணம் சார்ந்து என்றைக்குமே யோசித்தது கிடையாது. ஐயோ நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், பேமெண்ட்டு கம்மின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யோசிக்கல. சரி, அதனால் அது நான் மைண்டில் வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்தோஷ் சுப்ரமணியம் மூவி வந்தது இல்லையா, அதில் அவர் ஜெயம் ரவி சாரோட சிஸ்டர் கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு 2 நாள் டப்பிங் போச்சு. ஃபுல்லாக துருன்னு பேசவும் பண்ணோம், எல்லாமே நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. முடிச்சு எல்லாம் ஓகே ஆகி முடிஞ்சிருச்சு. ஆனால் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தா அது என்னோடய வாய்ஸே கிடையாது, அவங்களே ஆர்டிஸ்டே ஓன் வாய்ஸ் வந்து பேசிட்டாங்க. ஸோ இப்படி நடக்கும், இந்த மாதிரியும் நடக்கும். நம்ம பேசியிருப்போம், எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கும், நம்ம பேசியிருக்கோம்டா ரிலீஸ் ஆக போதுறான்னு நினைப்போம். அங்கே போய் பார்த்தா நம்ம வாய்ஸ் இருக்காது. சம்டைம்ஸ் ஸ்ட்ரைட் ஆர்டிஸ்ட்டாக வந்து பேசியிருப்பாங்க, லாஸ்ட் மினிட் மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எனக்கு அது ஒன்று தான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி அதனால் கொஞ்சம் இதாச்சுன்னா எனக்கு முனி படம் அது மறக்கவே முடியாது. எப்போவுமே எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், அது பண்ணி எனக்கு த்ரோட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆச்சு. வோக்கல் கார்டே கொஞ்சம் பெண்டாகி 1 month வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மறக்க முடியாது. அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே ஓகே தான். நார்மலாக 2 days நடக்கும், சம்டைம்ஸ் ஒரே நாள்லேயே முடிஞ்சிடும், சம்டைம்ஸ் போவோம் 9 to 6 அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி போவோம், கரெக்டாக ஒரு 1 or 2 hours முடிஞ்சிடும். ஸோ வந்துடுவோம் ரிலாக்ஸாக, அதெல்லாம் இருக்கும். இல்லை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சி போவோம், அங்கே நல்லா தரமான சம்பவம்லாம் நடக்கும், அதெல்லாம் முடிச்சிட்டோம். எதுவாக இருந்தாலும் நம்ம போய் ப்ளைனாக நின்றுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லிட்டு வந்துட்டே இருந்துட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ ஆஸ் யூ மென்ஷன், இப்போ முனியில் வந்துட்டு இப்போ ஒரே வாய்ஸ் 2 கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி வேறு படங்களுக்குமே வந்து ஒரு வாய்ஸ் பண்ண போனேன், ஒரு கேரக்டருக்கு நான் வாய்ஸ் கொடுக்க போனேன், அதே மாதிரி வேறு கேரக்டர்ஸ்க்கும் நான் வாய்ஸ் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? இருக்குது. இப்போ யானை மூவிலையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். இப்போ ரத்தனம் அந்த மூவிலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் இன்னும் யானையிலலாம் இன்னும் ஹைலைட் காமெடி என்னென்னா
ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் போனேன், வாய்ஸ் டெஸ்ட்டு ஓகே பேசிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன அந்த பிட் இருக்குது, ஒரு சின்னதுன்னா அப்புறம் ஒரு குழந்தைக்கு இருக்குது, ஒரு 10 வயசு குழந்தைக்கு இருக்குன்னாங்க. சரி அதுவும் கொடுத்தாச்சு. கடைசியில் பார்த்தா முடிஞ்சிருச்சு, நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் மேடம் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு 60-65 வயசு பாட்டி ஒரே ஒரு சீன் வருவாங்க. இதுவும் கொஞ்சம் பேசுகிறீங்களா அப்படியே பார்த்தேன் நான். என்ன பண்ணேன், இல்லை உங்களால் முடியும், சும்மா ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. வந்துட்டோம் நம்ம, இது முடியும் அது முடியாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஃபைன் ஓகே, அதுவும் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. அது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகே, அப்போ ஒரு 10 வயசு குழந்தையாகவும் வாய்ஸ் கொடுக்க முடியும், 60 வயசு பாட்டிக்கும் வாய்ஸ் கொடுக்க முடியும். முடியும் அந்த இது நான் கேட்க முடியாமல் இருக்க முடியாது மேம். இந்த வேரியேஷன் மட்டும் எப்படின்னு, இப்போ ஒரு +2 படிக்குது அப்படின்னா அது ஒரு மாதிரி லைட்டாக ஷார்ப் பண்ணிவிட்டு வாய்ஸ் எப்படின்னா ஹாய் என்னடா அந்த மாதிரி வரும். ஒரு மிட் ஏஜ் வரும்போது இப்போ நம்மள என்ன அந்த இது வரும். ஒரு 45-50 அந்த ரேஞ்ச் என்ன அப்புறம் தம்பி இங்கே வா என்ன அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஏஜ்னா தம்பி அது ஒரு சின்ன ஷிவரிங் உள்ளே கொடுத்துட்டு ஒரு சின்ன பேஸ் கொடுத்து ஷிவரிங் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வரும். அது இப்போ எப்படின்னா ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு தோணும், ஒரு டோன் வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம இது எதுவும் ப்ரீ பிளான்டே கிடையாது, எதுவுமே பார்க்கும்போது அவங்க ஆர்டிஸ்ட் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல, அது பார்க்கும்போது ஓகே இவங்க இப்படி பேசியிருக்காங்களா, அப்போ அதை நம்ம டோன் ட்ரை பண்ணி பார்க்கறது தான். சின்னதாக லைட்டாக அதில் ஒரு மிமிக் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணி அப்படி கொடுக்கும்போது அந்த இதில் மேட்ச் ஆகி உட்காந்துரும். இப்போது டப்பிங் தாண்டி இப்போ ஷாஜிதா மேம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய நீங்கள் வந்து டேரோட் ரீடிங்காக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும் அப்படின்றது ரொம்பவே ஈடுபாடோடு இருக்கீங்க. ஸோ அந்த டப்பிங் இண்டஸ்ட்ரி தாண்டி இதெல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா. டப்பிங் தாண்டினா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்கள், சக்ரா பேலன்சிங், ஹீலிங் விஷயங்கள், அதிலலாம் எனக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ அதுலேருந்து எனக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுல விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் அதுலேருந்து வெளியில் வரணும் கற்றுக்க ஆரம்பித்தது. பார்த்தா அது பெரிய நல்லா இருந்ததுன்னு சொல்லி அப்படியே கற்றுக்க ஆரம்பித்து இன்றைக்கி டேரட் கார்டை ரீட் பண்ணுவேன். அப்புறமா மோக்ஷபதம் ரீடிங்னு சொல்லியிருக்கு, ஆகாஷி ரீடிங்குன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் அந்த மாதிரி. அப்புறம் பார்ட் டைமாக ஒரு சில என்ன சொல்கிறது, வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறேன். டேரட் கார்டு ரைடராக பண்ணுறேன், வேறு நேமில் இருப்பேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ உடம்பு சரியாமல் இருந்து அதுக்கப்புறம் நான் இந்த கன்வெர்ட் ஆகி ஷிஃப்ட் ஆனேன் அப்படின்ற மாதிரி, இந்த பாத் பண்ணும்போது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, சரி ஆயிடுச்சா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது? இப்போ மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்மளோட மெடிசனுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா நம்ம மென்டல் தான் காரணம். நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்கிறது பண்ணுறது தான் மெடிசன்ஸ்க்கு முக்கால்வாசி. அதை தாண்டி வர சில டிசீஸ்க்கு நம்ம மெடிசன் எடுத்து தான் ஆகணும். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பாதி பேரோட வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்ம சிரித்து பேசுகிறாங்க பண்ணுறாங்க நம்ம நினைப்போம், பட் ஆனால் அவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துப்பாங்க. வேலையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறது, ஒரு வீட்டு வேலை செய்யணுன்னாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறது, யாராவது ஃபோன் பண்ணாலும் அதையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் போகணுன்னா கூட ஜாலியாக போகிறது கிடையாது, அதையுமே ஒரு ஸ்ட்ரெஸ். ஐயோ சீக்கிரமாக போகணும், ஷாப்பிங் போகணும், சீக்கிரமாக போகணும், எதை செலக்ட் பண்ணுறதுன்றது வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் கூட என்ன கேட்குறாங்க டாக்டர், எதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான். என்ன ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு? ஒரு பேக் பெயின்னு போங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஹெட்டேக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா? தூக்கம் வரல ஸ்ட்ரெஸ் இருக்கா? அவங்களோட முதல் கேள்வி ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஸோ அதுதான் நம்மளோட, அதுலேருந்து நம்ம கிளியர் ஆகிட்டோன்னே வைங்களேன், எதை பற்றியும் கொலைப்பட வேணாம். மருந்து மாத்திரைலாம் அதுக்கு அடுத்தது தான். நீங்கள் என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்காம நீங்கள் என்ன சாப்பிட்டு ப்ரோஜனமே கிடையாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. லைஃப் லாங் ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸ். லைஃப் லாங் நான் அதை எடுத்து தான் ஆகணும்னாங்க. 2 வீலர் ஓட்டக்கூடாது, ஹைட் ஏறக்கூடாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் இதில் வந்து இப்போ ஆயிடுச்சு 4-5 இயர்ஸ் ஆச்சு. ஒரு டேப்லெட் கூட நான் தொடரதே கிடையாது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, கனெக்ட் ஆக முடியுது இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல். யா முடியுது. அது ஸ்பிரிச்சுவலாக அப்படின்னு சொல்ல தெரியாது, பட் மென்டலி காம் பண்ணிக்க முடியுது நம்மளால். உங்களே நீங்களே வந்து சரிப்படுத்திக்கிறீங்க. எஸ் ஓகே மேம், என்னதான் இருந்தாலும் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க்கோ இல்லை செட்னு ஒரு இருக்குது, அது ஏதாவது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன்னா அந்த கரீனா சோப்ரா தான் மேம். நீங்கள் அந்த இதில் பார்க்கும்போது லைக் அந்த சொக்கத்தங்க சொல்லி வேறு யாராவது ஒருத்தவங்க பண்ணுது, பட் அந்த நமஸ்கார் அப்படின்ற மாதிரிலாம் அதை நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னும் போது
அந்த எரோட்டிக் சவுண்ட்ஸுமே வாய்ஸஸ்க்குமே நீங்கள் தனியாக பேர் போனவங்க அப்படின்றது தெரியும். ஸோ உங்களுடைய அப்படியே சாம்பிள்ஸ் எடுத்து விட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப ஜாலியாகிடுவோம். நமஸ்கார் கரீனா சோப்ரா. ஹே ஃபன்னி. ஓ இதுக்கப்புறம் இந்த ஸ்மைலுமே நீங்கள் யூஸ்வலாக அப்படி தான் சிரிப்பீங்களா மேம்? நீங்கள் அந்த சே அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் சிரிச்சா வீட்டில் அடித்து துரத்திட மாட்டாங்க. இல்லை மேம், இப்போ வீட்டில் நீங்கள் சிரிக்கிறதுக்கும் அங்கே நீங்கள் மாறுறதுக்கும் எனக்கு முதல்ல கேட்டால் சிரிக்கவே தெரியாதுங்க. உண்மையான விஷயம் அதுதான், எனக்கு சிரிக்கவே தெரியாது. ஸ்கூல் டேஸ்லேயே டீச்சர்ஸ் எல்லாம் கத்தி சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோலாக சிரித்து எனக்கு சவுண்டே வராது. நான் டப்பிங் பேசி வேறு ஃப்ரெண்ட்ஸு சிரித்த டைலாக் காலம்லாம் உண்டு. நான் டைலாக் பேசுவேன், என் ஃப்ரெண்ட்ஸு சிரிப்பாங்க. இதெல்லாமே எனக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இல்லை, இதுவுமே கற்றுக்கிட்டா தான் நான் ஃபுல்ஃபில்லாக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிக்க முடியும்னு எனக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டு நானே கற்றுக்கிட்டது தான் சிரிப்புன்றது. ஸோ அழலாம் கூட ஈஸியாக அழுதுடலாம், சிரிப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப உண்மையிலே சிரிப்பு சீன் வந்துச்சுனாலே கை கால்லாம் உதறி டென்ஷன் ஆகி ரொம்ப நர்வஸ் ஆகிடுவேன் நான். ஐயோ சிரிக்கணுமா அப்படின்னு சொல்லி டைலாகே மறந்துடுவேன். அப்புறமா இல்லை இது தப்பு, இது தப்பான விஷயம். நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் பை ப்ராக்டிஸ் தான் கற்றுக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர விஷயம் கிடையாது. வாட் நெக்ஸ்ட் மேம்? நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து? நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் நடத்துகிற மாதிரியோ இல்லை அடுத்து அதான் இப்போ ஷாஜிதா மேம் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும்ல, எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்க? எனக்கு கோல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு இந்த கேர்ள்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த மாதிரி இருக்கணும்னு, அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். ரொம்ப டவுனாக இருக்கிற லேடிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து இல்லை, ஏன்னா நான் நிறைய விஷயம் கடந்து வந்திருக்கேன் என்னோடய லைஃப்பில். ஸோ எங்கே யார் ஸ்டக் ஆவாங்கன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால நிறைய பேர் தப்பான விஷயங்கள் முடிவு பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், லைஃப்பை தொலைச்சிடுறாங்க பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற விமன்ஸ்க்கு சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அவங்களாலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ண ஃப்யூச்சரில் அது எப்போ நடக்கும்லாம் எனக்கு தெரியாது, பட் ஐடியா இருக்குது. சிறப்பு. இது தாட் ப்ராசஸ் வரதே பெரிய விஷயம். இது எப்படி உங்களுக்கு இனிஷியேட்டாக தோணுச்சு? இல்லை அதுதான், இப்போ நான் கடந்து வந்திருக்கேன் இல்லையா, நான் கடந்து வரும்போது சில விஷயங்கள் நானாக கோத்ரூ பண்ணி வந்தது, பல விஷயங்கள் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, பண்ணாலுமே செஞ்சாலும் ஒரு அளவுக்கு தான் ஃபேமிலி கூட நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்களில் நார்மலாக தான் வெளியில் வரணும், ஆனால் அது எப்படி வெளியில் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்குள்ளேயே கடந்து இதாகி சூசைட் அப்படின்ற விஷயங்களுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு தப்பான பர்சனை செலக்ட் பண்ணி போயிடுறாங்க. அதனால் லைஃப் டேர்ன் ஆகி எங்கேயோ போய் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ அது கிடையாது. இதுலேருந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயந்தான், லவ்ன்றது நம்ம வெளியில் தேடுறதே கிடையாது. செல்ஃப் லவ் நிச்சயமாக சொல்கிறேன். நம்ம லவ் பண்ணிட்டோம்னா லைஃப் சூப்பராகிடுங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் திரும்ப அதான் சொல்கிறேன். என்கிட்ட பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுவேன், எப்போ பார்த்துக்கலாம், இவர் சொல்கிற மாதிரி தான், விக்ரமில் கமல் சார் சொல்கிற டைலாக் தான், பார்த்துக்கலாம். அதுதான் நிச்சயமாக. எதுவுமே நம்ம பயந்து, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, மலையாளத்தில் ஒரு இது சொல்லுவாங்க ப்ரோவர்ப் மாதிரி, வரான்னு உள்ளது வழியில் தங்கும்ல அப்படின்வாங்க. அதாவது வர வேண்டியது எங்கேயுமே வழியில் நிற்காது, வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே இதை ஃபேஸ் பண்ண ரெடியாரு, அவ்வளோதான். வரும், அதே மாதிரி வந்துடுச்சா இங்கேயே நிற்க போகுது, அது பாட்டு போயிடும், அடுத்த கட்டத்தை நோக்கி அது போக போகுது இல்லையா. இன்றைக்கி இப்போ பேசிகிட்டு இருக்கோம், நாளைக்கு என்னன்னு நமக்கே தெரியாது. இந்த கரண்ட் சுச்சுவேஷன் முடிஞ்சு போயிடும் இல்லையா. இது பாஸ்ட்டுன்னு ஆகிடும், இந்த நிமிஷம் பாஸ்ட் ஆகிடும். அப்புறம் ஏன் அதை நினச்சி ஏன் பயந்து டென்ஷன் ஆகிறீங்க, எதுக்கு போட்டு குழப்பிக்கிறீங்க, எதுக்கு? எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். லைஃபை ஈஸியாக கொண்டு போகலாம், ஜாலியாக கொண்டு போகலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.